ராஜேஷ், அதே போல திமுக இன்றைய தினம் தன்னுடைய பரப்புரையை தொடங்குகிறது. அதிமுகவை பொறுத்தளவில் இதற்கு முன்னதாகவே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் தன்னுடைய எழுச்சி பயணத்தை தொடங்க ஆரம்பித்து விட்டார். இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு 4 மாதங்களே உள்ள நிலையில் அதிமுகவின் இந்த பொதுக்குழுவில் அதற்கான வியூகங்கள் எப்படி இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? ஹாசினி, தமிழ்நாட்டை அதிமுகவை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் சுமார் 117 தொகுதிகளிலே இபிஎஸ் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார். மீதம் இருக்கக்கூடிய அந்த 20-25 தொகுதிகள் இருக்கின்றது. எனவே அந்த தொகுதிகளில் அவர்கள் பிரச்சாரத்தை விரைவில் முன்னெடுப்பதற்கான அந்த பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது பொதுக்குழு முடிந்த பிறகு இந்த மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற அந்த பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரமாக ஒரு சூறாவளி பயணமாக இந்த சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி செய்து வருகிறார் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் குறிப்பிடுகிறார்கள். தமிழ்நாட்டில் கும்மிடிப்பூண்டி தொடங்கி கன்னியாகுமரி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு, பல்வேறு தொகுதிகளுக்கு சென்று அவர் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கின்றார். மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளையும் அவர் இன்னும் சில நாட்களில் சென்று அடைந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து உள்ளூர் பிரச்சனைகள் முதல் அதே போல தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் எதிர்க்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் அவர் பேசுவார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த பொதுக்குழு முக்கியமான ஒரு பொதுக்குழுவாக அதிமுக பார்க்கிறது. இந்த பொதுக்குழுவிலே என்னென்ன தீர்மானங்களை நிறைவேற்றப் போகிறார்கள், முன்னாள் அமைச்சர்கள் யார் யார் என்னென்ன பேசப் போகிறார்கள் என்பதை அதிமுகவினர் மட்டுமல்ல, திமுக உட்பட மற்ற கட்சிகளை சார்ந்தவர்களும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, அந்த அதிமுகவினுடைய முக்கிய நிகழ்வாக நடைபெறக்கூடிய விஷயம்தான் இந்த பொதுக்குழு. பொதுக்குழுவிலே நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானத்திற்கும் பொதுக்குழுவிலே பேசப்படக்கூடிய அந்த பேச்சுக்களும் எப்போதுமே மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக பார்க்கப்படும். வழக்கமான பொதுக்கூட்டங்களிலோ அல்லது பத்திரிகையாளர் சந்திப்புகளிலோ பேசுவதை காட்டிலும் ஒரு பொதுக்குழுவிலே ஒரு தீர்மானமாகவோ அல்லது அந்த மேடையிலோ ஒரு பேசும்போது அது கட்சியினுடைய கருத்தாகவும் மிகவும் பதிவு செய்யப்பட்ட ஒரு கருத்தாகவும் பார்க்கப்படும். எனவே இதுல பேசுபவர்கள் மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் பேசுவார்கள். எனவே கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, கட்சியினுடைய அடுத்த 5 ஆண்டுகளுக்கான செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது என்பதையெல்லாம் வடிவமைக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயமாக இந்த பொதுக்குழு பார்க்கப்படுகின்றது. வழக்கமாக ஒரு அரசியல் கட்சி என்று எடுத்துக்கொண்டால் ஆண்டுக்கு ஒரு பொதுக்குழு, 2 செயற்குழு கூட்ட வேண்டியது கட்டாயம். அதிமுகவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் பொதுக்குழுவை கூட்டுவது எம்ஜிஆர் காலம் தொட்டே வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் தேவையின் கருதி இடையில் கூட பொதுக்கூட்டங்களை அதாவது இந்த பொதுக்குழு கூட்டங்களை நடத்துவது வழக்கம். எனவே அந்த அடிப்படையிலே ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்றாக இருந்தபோது பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது. பிறகு ஓபிஎஸ் நீக்கப்பட்ட போதும் ஒரு சிறப்பு பொதுக்குழுவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அவர் பொதுக்குழுவிலே ஓபிஎஸ் உட்பட சில நிர்வாகிகள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டனர். அதன் பிறகு கடந்த ஆண்டு வழக்கமான பொதுக்குழு டிசம்பர் மாதத்திலே நடைபெற்றது. எனவே அது போன்ற ஒரு முக்கியமான பொதுக்குழுவாக தற்போது நடைபெறுகின்றது. வழக்கமாக அதிமுக பொதுக்குழு என்று சொன்னாலே சென்னை அடுத்த வானகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரு திருமண மண்டபம் இங்குதான் நடைபெறும். கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக இந்த இடத்திலே தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அதே இடத்தில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த பொதுக்குழுவை நடத்துகின்றார். நாம் திரையில பார்க்கின்றோம், திரளாக திரண்டிருக்கக்கூடிய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் திரண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது அந்த பொதுக்குழு நடைபெறக்கூடிய மண்டபத்திற்கு வந்துவிட்டார். இன்னொரு 100 மீட்டர் தூரத்திலே தான் மேடை இருக்கின்றது. அவர் மேடைக்கு வருவார். பிறகு இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்திலே நிறைவேற்றப்படக்கூடிய அந்த தீர்மானங்கள் ஆகியவை வாசிக்கப்பட இருக்கின்றது. அதற்கு முன்னதாக அவைத்தலைவர் இந்த நிகழ்வுகளை தொடங்கி வைப்பார். காரணம், பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரம் என்பது அவைத்தலைவருக்கு தான் இருக்கிறது. எனவே அவைத்தலைவர் இந்த பொதுக்குழுவை தொடங்கி வைக்க இருக்கின்றார். அதிமுகவினர் உற்சாகத்தோடு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவேற்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.